ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 3635, வருஷம் 1905, செப்டம்பர் மாதம். பாடத்தின் தலைப்பு யார் நினைவு கூறுவது ஏற்றது? கேள்வி: நினைவு கூறுதலானது கிறிஸ்துவினுடைய பலியின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை சொந்தமாக்கிக் கொள்வதை அடையாளப்படுத்துகின்றது என்று கூறுவது சரியா? சரி என்றால் விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்ட ஆனால் இன்னமும் அர்ப்பணம் பண்ணாத ஒரு நபர் அடையாள சின்னங்களில் பங்கெடுப்பதற்கு முழு உரிமை உடையவராய் இருக்கின்றாரா? பதில்: இந்த தற்கால யுகத்தில் நீதிமான் ஆக்கப்படுவதற்கான ஒரே நோக்கமானது நீதிமான் ஆக்கப்பட்டவன் தன்னை அர்ப்பணம் பண்ணுவதற்கு தகுதியாக்குவதேயாகும். மற்றும் அர்ப்பணம் பண்ணுவதற்கும் புதிய ஸ்வாபத்துக்குள் ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் என்று ஒருவன் தன்னுடைய நீதிமான் ஆக்கப்படுதலை பயன்படுத்தவில்லை எனில் அவன் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெற்றுக்கொண்டவனாய் இருக்கின்றான். அதை பயன்படுத்துவதற்கு தவறுகின்றவனாய் இருக்கின்றான். அவன் செய்வது பின்வரும் உதாரணத்துக்கு ஒத்ததாய் இருக்கும். ஐஸ்வர்யமுள்ள நண்பர் ஒருவர் ஏழை ஒருவன் பொருட்களை தன்னுடைய கடையில் வாங்கத்தக்கதாக சீட்டு கொடுத்துவிட்டு 1905 வருடமாகிய இந்த வருடத்தில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஜான் பிளாங்கோ அல்லது மேரி பிளாங்கோ என்னுடைய கடையில் இந்த சீட்டை கொண்டு வந்து காண்பிப்பீர்களானால் அவர்கள் விரும்புகிற பொருட்களுக்கு விலையில் 10ல் ஒரு பாகத்தினை செலுத்தினால் போதும். அவர்கள் வாங்கின பொருட்கள் அனைத்திற்குமான விலையில் 90% பாகத்தினை நான் செலுத்தி விடுவேன் என்று கூறுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஜான் பிளாங்கோ அல்லது மேரி பிளாங்கோ அந்த வருடத்தில் அந்த சீட்டினை கொண்டு செல்வதற்கும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொருட்கள் எதையேனும் வாங்குவதற்கும் தவறினால் அந்த சீட்டானது உண்மையில் அவர்களுக்கு பயனற்றதாய் இருக்கும். ஏனெனில் அவர்கள் அதன் நன்மை பயக்கும் நிபந்தனைகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இது போலவே இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் தங்களையே அர்ப்பணம் பண்ணுவதற்கும் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தற்கால ஸ்லாக்கியங்களை பலி செலுத்தல் எனும் சிறிய விலை கொடுத்து பெரிய மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை அடைவதற்குமான ஸ்லாக்கியத்தினை பெற்றுக்கொள்பவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் பரம அழைப்பினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எந்த யுகத்தில் தனது நீதிமான் ஆக்கப்படுதலை இப்படியாய் பயன்படுத்தாதவன் அதனால் எந்த நன்மையும் அடையாதவனாய் இருக்கின்றான். ஏனெனில் அது இந்த ஜீவிதம் முடிவதோடு செயலற்று போய்விடுகின்றது. மற்றும் அடுத்து வரும் ஜீவியத்தில் மீதமான மனுக்குலத்துக்கு காணப்படுவது போலவே அதே நிபந்தனைகளுடன் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதை நினைவுகூறுதல் ராபோஜனத்துக்கு பொருத்தி பார்த்தல். நினைவுகூறுதல் ராபோஜனமானது நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுதலை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தை புசித்தலை மாத்திரம் அல்லாமல் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுதலை பாத்திரத்தில் பங்கெடுத்தலையும் கூட அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த இரண்டு கருத்துக்களுமே அந்த அடையாளத்தில் இணைத்து காட்டப்பட்டு உள்ளது. மற்றும் அதை நாம் பொருத்தி பார்க்கும் விஷயத்தில் அதை பகுதிகளாக பிரித்திடக்கூடாது. ஆகையால் கிறிஸ்துவினுடைய நீதியில் பங்கெடுப்பதன் வாயிலாக நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்லாமல் இன்னுமாக அவரோட கூட பலியிலும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதிலும் உடன் சுதந்திரர்கள் ஆனவர்கள் மாத்திரமே ஒழிய மற்றவர்கள் நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுப்பது ஏற்றதாயிராது. போயம்ஸ் ஆஃப் தி வே, பேஜ் நம்பர் 73. தலைப்பு: நாம் அங்கே இருந்திருப்போமாகில். நாம் இயேசுவின் நாட்களில் ஜீவித்திருப்போமாகில் எத்தகைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்திருப்போம். நாம் அவருடன் அங்கே இருந்திருந்தால் நாம் நித்திரை பண்ணாமல் விழிப்புடன் இருந்திருப்போமே. நாம் இயேசுவின் நாட்களில் ஜீவித்திருப்போமாகில் அவரது பாதங்களை கழுவி இருந்திருப்போம். அவர் பாதம் தன்னை வேறு யாராகிலும் கழுவட்டும் என்று நாம் காத்திருந்து இருக்க மாட்டோமே. அவரது சோதனையின் மற்றும் தேவையின் நேரத்தில் அவரோட அவர் அருகில் இருந்திருப்போம். அவர் கைவிடப்பட்ட பொழுது நாம் அவரோட இருந்திருப்போமே. அவரது கல்வாரி பயணத்தின் வழியே அவரது பாரச்சுமையை மனமுவந்து சென்று நாம் சற்றே தாங்கி இருந்திருப்போமே. நாம் அங்கே இருந்திருப்போமாகில். இப்போது எல்லா வழிகளுக்கும் நீங்களாகி அவர் தெய்வீக உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவர் மாம்சத்தில் நம்மோடு இல்லாதபடியால் நாம் அவருக்கு நேரடியாக ஊழியம் செய்ய இயலாது. ஆயினும் அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இப்பொழுதிலும் அவருக்கு சொந்தமானவர்களுக்கு செய்யப்படுவது எதுவோ அது அவருக்கே செய்யப்பட்டதாகும் எனும் அவர் வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கின்றது. இடுக்கமான வழிதனில் இன்னமும் காணப்படுகின்ற அவருடையவர்களின் தேவைகளுக்கு நாம் இணங்கி அவருக்கு ஊழியம் செய்திடும் ஸ்லாக்கியம், மாபெரும் ஸ்லாக்கியம் இன்னமும் நமக்கு உள்ளதே. அவருடைய பாத அங்கத்தினர்கள் இன்னமும் நம்முடன் இருக்கின்றனரே.
களைப்புள்ள பிரயாணிகளாக நடந்து வருகின்றனரே, ஜீவ தண்ணீர் கொண்டு இவர்களை புத்துணர்வு அடைய பண்ணிடலாமே. ஒருவருக்கொருவர் சிலுவை சுமப்பதற்கு உதவி செய்து நம் அன்பை அவருக்கு காண்பிப்போமே. இப்படியாய் அவரோடு அங்கே இருந்திருப்போமானால் நாம் என்ன செய்திருந்திருப்போம் என்று அறிந்து கொள்வாரே.